ஹலோ கைஸ், கமிங் ஜூன் 11th ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட அபிஷியல் பிளேயிங் 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் 11 பார்த்து எப்படி இருக்கு டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ற அளவுக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேரா வந்து மார்க்ரம் ரிக்கில்டன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடா தான் தெரியுது ஓப்பனிங் பேர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்பர் 3 முல்டர், நம்பர் 4 பவுமா, நம்பர் 5 ஸ்டம்ப்ஸ், நம்பர் 6 பிடிங்கம், நம்பர் 7 வெரின், நம்பர் 8 மார்க்கோ யான்சன், நம்பர் 9 மகாராஜ், நம்பர் 10 ரபாடா, நம்பர் 11 இங்கிடி. ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடாக தான் தெரியுது. பிளேயிங் 11 பார்க்கும்போது தரமாக தான் இருக்கு. சாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பவுன்சிங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கான ஒரு பிச்சாக தான் இருக்க போகுது. அதுக்காக ரபாடா, இங்கிடி, மார்க்கோ யான்சன் 3 பேர் ஆஸ்திரேலியாவுக்கு அதிகலங்க வைக்க போறாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டார்க், ஹேசலூட், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர்த்தோட பவுலிங்கை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி மார்க்ரம், ரிக்கில்டன், முல்டர்லாம் ஆடுவாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுமா ஸ்டாண்டர்ட் டெலிவர் பண்ண போறாரு, அதுலேருந்து சந்தேகம் இல்லை. பவுமாவை தாண்டி வேற யாரு சவுத் ஆப்பிரிக்காவை நிற்க போறான்றதான் பொறுத்து வந்து பார்க்கணும். பவுமா வேற லெவல் ஆட போறாருங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மிஸ் அவுட் பண்ணி ஒரு வின் பண்ண போறான்னு போது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நீங்க சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கான்றதை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.